சாத்தியமான விஷயங்களை மட்டும்தான் நாங்க வாக்குறுதியா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீட் பேன் சாத்தியம் இல்லை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். இல்ல அது என்னன்னா ஒரு விஷயம் வந்து நீங்க இன்னும் 7 மாசம் இருக்குது. உங்களுடைய ஏற்கனவே வாக்குறுதித்தை வந்து ஒரு தேர்தல் அறிக்கை மாதிரி வந்து நீங்க இப்ப சொல்லிட்டீங்கன்னா காப்பி அடிச்சிருவாங்க. அது எல்லாருமே சீக்ரெட் மெயின் பண்ணுவாங்க. விஜய்க்காக சொல்ல நீங்க எந்த கட்சி இப்ப வந்து ஒரு தேர்தல் அறிக்கையோ வாக்குறுதியோ தொடங்கவே மாட்டாங்க. இன்னும் 7 மாசம் இருக்கு பொறுத்து பொண்ணு. இவங்க சொல்றாங்கன்னா அது கவுண்டரா அவங்க ஒண்ணு ரெடி பண்ணுவாங்க, அவங்க சொல்றாங்கன்னா இவங்க ஒண்ணு கவுண்டர் ரெடி பண்ணுவாங்க. அது ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்றது தான். பெருசா ஒண்ணும் இருக்காது. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் 24 மணி நேரம் பால் கிடைக்கும், 24 மணி நேரம் அரிசி கிடைக்கும், ரேஷன் உங்க வீட்டுக்கே வரும், அப்புறம் முதியோர் பென்ஷன்லாம் நாங்களே எடுத்துன்னு வந்து டோரை தட்டி உங்க கையில கொடுக்க போறோம், அப்புறம் வந்து பட்டினி இல்லாத தமிழகத்தை உருவாக்க போறோம் அப்படின்னு இதை மீறி சொல்ற ஒரு விஷயம் தான். அதுக்கும் விஜய் பேசியிருக்காரு. நீங்க 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க பிரகடனப்படுத்துறது, நீங்க விளம்பரப்படுத்துறது பூரா அப்படி இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து பேருந்து இலவசம் சொல்லிட்டு அதே இதுல போய் ஓசின்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க, எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு. அதெல்லாம் கூட ஒரு இதுவா இருக்கும். அது இதெல்லாம் பேசிதான் ஆகணும். வந்து விஜய் வந்து இங்க திமுக இல்ல, இந்த ஆட்சியில் அதிமுக இருந்தாலும் விஜய் இதை பேசிதான் ஆகணும். ஆளுங்கட்சி எதிர்த்துதான் அரசியல் பண்ணியாக வேண்டும். ஆளுங்கட்சி நிறைவேற்றாத செய்யாத வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை சரியா பண்ணாத அந்த விஷயங்களை எடுத்து பேசிதான் ஆகணும். பேசும்போது அதுதான் அரசியலா மாறும்.